எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கர் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என்னம்மா இது வீடியோ அப்படிம்பீங்க. எஸ், vlogging. இப்போ வந்து vlogging கல்ச்சர் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு யூடியூப்ல. என்னையும் வந்து vlog பண்ணுங்கலாம் சொல்லிட்டு இருந்தீங்க முன்னாடி. இப்போ வந்து யாருமே பார்க்கறது இல்லையா, ஸோ வியூஸ் வந்து எனக்கு செம்மையா குறைஞ்சிருக்கு. ஸோ என்ன ஆச்சு, மேக்கப் வீடியோஸ்க்கே இப்போ பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சதாக இருக்குது. எங்கேயா வியூஸ் போகுதுன்னு பார்க்கும்போது இந்த vlogging வீடியோஸ்க்கும் சீரியல் ஆர்டிஸ்ட் இவங்களுக்கு தான் வந்து வியூஸ் வந்து எக்கச்சக்கமாக குவிஞ்சிட்டு இருக்கு. vlogging வந்து பார்க்கும்போது இந்த vlogging கல்ச்சரே வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நம்ம சாதாரணமாக வீட்டில் பண்ணுற விஷயங்கள் வந்து அவங்க எப்படி ஹெட்லைன்ஸ் போடுறாங்க, எப்படி தம்ப்நெயில் வைக்கிறாங்க, எவ்வளோ அதை என்டர்டெய்னிங்காக உங்களுக்கு கொண்டு வராங்க. ஒன்றுமே இல்லைங்க, சாதாரணமாக நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன்றதே வந்து அப்படி ஒரு அந்த வீடியோவில் இருக்கிற அந்த என்டர்டெயின்மெண்ட்டு தம்ப்நெயில், தட் இஸ் நம்ம முன்னாடிலாம் வந்து முன்னாடி இல்லை இப்போவே நிறைய பேர்த்துக்கு வந்து வேலை வேற, ப்ரொஃபஷன் வேற, பர்சனல் வேற. ஆனால் இப்போல்லாம் வந்து யூடியூப்ல தான், மற்ற இடத்துங்களில் கிடையாது. ஏன்னா மற்ற இடத்துங்களில் ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன் பர்சனல் லைஃப் வந்து பேலன்ஸ் வேணும்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் யூடியூபோட vlog கல்ச்சர் எப்படி மாறிடுச்சுன்னா, ப்ரொஃபஷனும் இதுதான், பர்சனலும் இதுதான். பர்சனலையும் நாங்கள் ப்ரொஃபஷனாக மாற்றிட்டோம். ஸோ எது ப்ரொஃபஷன் எது பர்சனல்னு தெரியாத அளவுக்கு வந்து இப்போ vlogsலாம் வந்து போயிட்டு இருக்கு. சிலதெல்லாம் ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கு. நான் ஆப்வியஸாக யார் பேர் அவங்க vlogging சேனல்லாம் வந்து சொல்ல போகிறதில்ல. ஏன்னா வந்து நம்மள தேவையில்லாத விஷயம். ஏன்னா ஜென்ரலாக எல்லாருமே இதை பண்ணுறாங்க, நிறைய பேர் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் சொல்லக்கூடாது, தவறு. ஏன்னா வந்து vlogging-ஐ ஒழுங்காக எடுத்து பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் எல்லாரும் சொல்லக்கூடாது. ஸோ என்னன்னா ரொம்ப சென்சிட்டிவான, ரொம்ப எமோஷ்னலாக நம்ம லைஃப்பில் நடக்கிற சென்சிட்டிவான எமோஷ்னல் விஷயங்களை கூட வந்து vlog பண்ணி அதுக்கு ஒரு தம்ப்நெயில்லாம் செட் பண்றாங்கங்க. தட் இஸ் அந்த தம்ப்நெயிலுக்கே இதை பண்ண மாதிரி இருக்கு. எப்படி வந்து ஒரு குழந்தை வயிற்றுல காணோம், ஒரு குழந்தை ஒன்றும் ப்ரெக்னெண்டா இருக்கிறாங்க, அந்த ப்ரெக்னன்சியில வந்து ஆதாயம் தேடுறது, அந்த ப்ரெக்னன்சியில வந்து டிஃப்ரெண்டா எதை போட்டா வந்து வியூவர்ஸ் பார்ப்பாங்க, அதுக்கு வந்து தம்ப்நெயில்லாம் வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம். அதில் ஒரு ஹார்ட் பிரேக், ப்ரெக்னன்சியில் ஒரு ஹார்ட் பிரேக் வர்றதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப வருஷம் குழந்தைக்கு வந்து போராடிட்டு இப்போ ஒரு பாப்பா இருக்கா, அதனால எனக்கு தெரியும். அது வந்து அந்த ஒரு ஹார்ட் பிரேக்கான விஷயத்தையும் தம்ப்நெயிலுக்கு போஸ்ட் கொடுத்து அதை சொல்லி அதுக்கு மில்லியன் வியூஸ். எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது சத்தியமா என்னால இதுக்கு மேல இந்த யூடியூப்ல சர்வே பண்ண முடியாதுன்ற ஒரு நம்பிக்கைக்கே நான் வந்துட்டேன். அடுத்தது வந்து சீரியல் ஆர்டிஸ்ட். ஸோ சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து நிறைய பேருக்கு சீரியல்ஸ் பிடிக்கும். முக்கியமாக வந்து விஜேஸ், இந்த டிவியில் காமிக்கிறவங்கலாம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அவங்க வீட்டில் எப்படி இருக்கிறாங்க, ஸோ அவங்கள பார்க்கறதுக்கு இன்னுமே அதிக ஆர்வங்கள் கண்டிப்பாக மக்கள் காமிக்க தான் செய்வாங்க. ஸோ அதுவும் முக்கியமாக வந்து ஒன்றுமே இல்லை, ஒருத்தர் வந்து அந்த டிவியில் பிரபலம் தான் அவர் வந்து ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சின்னதாக ஒன்று காமிக்கிறாரு, அதுக்கு வந்து மில்லியன் வியூஸ். சாதாரணமா உங்களை மாதிரி நானும் உங்களோட ஒரு பிரஜை தான். நான் வந்து செலிபிரிட்டிலாம் கிடையாது. நான் ஒரு சாதாரண மக்கள்ல நான் ஒருத்தியா வந்து காமிச்சுன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. ஒரு முன்னாடிலாம் எனக்கு 50,000 வரும், அதுக்கப்புறம் குறைஞ்சி இப்போ 2,000 வந்திருக்கு. ஆனா வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அந்த சாதாரண ஒரு விஷயத்த, ஏன்னா அந்த வீடியோ என் ஃப்ரெண்டு தான் அனுப்பிச்சுட்டு இங்க பாரு ஒண்ணுமே இல்லை இந்த வீடியோல, இங்க காமிக்கிறாரு அவ்வளவே தான், ஆனா ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் அதை காமிச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஆர்வத்துக்கே அவ்வளவு பேர் வராங்க பாக்கிறதுக்கு அப்படின்னாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்மளால இருக்கவே முடியாது. நம்ம செலிபிரிட்டி கிடையாது. நம்மளுக்கு வந்து சாதாரண வாழ்க்கையில் நடக்கிறத வந்து ஒரு பயங்கரமான ஒரு லெவல்ல என்டர்டெயின் பண்ண அதுவும் தெரியாது. நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட், மேக்கப் பத்தி வீடியோஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி தான் போட முடியும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் vlogging பண்ணோம், vlog பண்ணாதான் நம்ம சேனலும் வந்து ஓரளவுக்கு போகும்னா vlogging வேற லெவல்ல இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம vlogging பண்ணோம். ஏன்னா பயங்கரமா மார்க்கெட்டை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இந்த vloggers. மக்கள்கிட்ட எதை சாதாரண விஷயமா வந்தாலும் எப்படி கொண்டு போகணும், என்ன தம்ப்நெயில் வைக்கணும், என்ன டைட்டில் வைக்கணும், பிஆர் டீம்லாம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல.
செமையா பண்றாங்க, செம என்டர்டெய்னிங். வந்து குறைய சொல்ல முடியாது. எனக்கு வருத்தமே வந்து பர்சனல் ப்ரொஃபஷனல் ஆக்கிட்டாங்களே, அதை என்னால அதை பண்ணவே முடியாது. எனக்கு வந்து எப்படின்னாங்க, கேமரா ஓப்பன் பண்ணுமா போய் ஆஃபீஸில் உட்கார்ற மாதிரி, கேமராவை க்ளோஸ் பண்ணுமா வீட்டுக்கு வந்துட்ட மாதிரி, அவ்வளோதான். இது ப்ரொஃபஷன், வீட்டில் இருந்து பர்சனல். ஸோ அந்த மாதிரி தான் எப்போவாவது vlog பண்ணலாமே தவிர எப்பவுமே பண்ணிட்டு இருந்தா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எல்லாம் போயிடும் அப்படின்னு நம்ம இந்த மாதிரி தாட்டா தான் நம்ம உருப்படாமல் இருக்கிறோம்ன்றது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. நான் உருப்படவே மாட்டேன். எனக்கு இதில் இந்த வீடியோஸு இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து எனக்கு நம்பிக்கையே போச்சு. ஓகே, நம்ம 14 வருஷம் சர்வைவ் பண்ணோம் இங்கே, இதுக்கு மேலே இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த யூடியூப்ல சர்வைவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். வேற மாதிரி போயிட்டுருக்கு யூடியூப். ஸோ சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ மேக்கப் வீடியோஸும் சரி, ஹேர் கேர் ஸ்கின் கேர் வீடியோஸும் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக வியூஸ் வருது. ஸோ எனக்கு ரொம்ப லைக் முன்னாடி கூட எனக்கு இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருந்திருக்கு. பட் இப்போது நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு சத்தியமாக இனிமேல் இங்கே சர்வைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தெரியுது. எவ்வளோ நாள் இந்த எனக்கு தெரியும், எனக்கு 2000 வியூவர்ஸ் 2500 வியூவர்ஸ் இருக்கிறீங்கன்னா அந்த வியூவர்ஸ் என்ன போட்டாலும் நீங்கள் வந்து எனக்கு 2000 வியூவர்ஸ் 2500 வியூவர்ஸ் இருக்கிறீங்கன்னா நீங்களாம் ரொம்ப சின்சியராக எப்பவுமே வீடியோஸ் பார்க்குறவங்க. ஸோ நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு தான் எனக்கு தெரியும். பட் அதை தாண்டியும் வந்து வியூவர்ஸ் வரணும் இல்லைங்களா? ஏன்னா சம்பளம்னு ஒன்று இருக்குது, வாழ்க்கை நடத்தணும்னு ஒன்று இருக்குன்னும் போது ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ரொம்ப நாள் சர்வை பண்ண முடியாது, எவ்வளோ தூரம் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு தெரியல. ஸோ அதுதான் என்னடா இப்படி போயிட்டு இருக்கே விளாகிங், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி விளாகிங் பற்றி தான் உங்கள்கிட்டலாம் பேசலான்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யூடியூப் விளாகிங் பற்றி? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்த்த வரைக்கும் வந்து சில விளாகர்ஸ் வந்து எனக்கு சில விரலை விட்டு எண்ணிடலாம். அந்த விளாகர்ஸ் வந்து பார்க்க நல்லா இருக்கு, நீட்டாக இருக்கு. அவங்களோட எனக்கு டெய்லி விளாகிங் பண்ணுற சேனல்ஸ் நான் பார்க்கவே மாட்டேன். நான் டெய்லி விளாகிங்னா எப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், அந்த நாளே வந்து அந்த விளாக் வீடியோக்காக தான் அந்த நாளே அவங்க அமைப்பாங்க. டெய்லி நடக்கிறத வீடியோ எடுத்தால் ரொம்ப போரிங்காக இருக்கும். ஒரு ட்ரெண்டாக இருக்கணும், நல்ல வியூஸ் வரணும்னா அந்த நாளே வந்து ஒரு விளாகிங்காக அமைச்சாதான் அந்த விளாகை பண்ண முடியும் டெய்லி பண்ணும்போது. ஸோ எப்போவாது பண்ணும்போது அது வேற. ஸோ எப்போவாது வந்து விளாக்ஸ் போடுறவங்கள நான் பார்ப்பேனே தவிர டெய்லி விளாகிங் பண்ணுறவங்கள நான் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து நிறைய விஷயங்கள் ஃபேக்காக தான் இருக்கும். ஏன்னா கஷ்டங்க, டெய்லியும் வந்து மக்களை என்டர்டெயின் பண்ணி விளாக் பண்ணணும்னா டெய்லியுமா இப்படி பண்ணிட்டு இருப்போம். நீங்களே யோசிச்சு பாருங்க, அவங்களாம் செலிபிரிட்டி கிடையாது, சாதாரண மக்கள் தான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. சாதாரண மக்கள் வீட்டில் என்ன நடக்கும்? என் வீட்டில் என்ன நடக்கும்? நான் என் வீட்டை விளாகிங் பண்ணேன்னு எங்களை சத்தியம் வேலை பார்க்க மாட்டீங்க. காலையில இருந்து சமைக்கிறது, எடிட் பண்றது, இவளுக்கு ஊட்டுறது, இவளோட விளையாடுறது, திருப்பி சமைக்கிறது, எடிட், இவ்வளவுதான். வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்க? வேற இந்த வீடுக்கு கிளீன் பண்றது, இவ்வளவுதாங்க. வேற என்னங்க? வெளியில போனா இல்ல என்னைக்காவது டிஃப்ரெண்டா பண்றது, இல்ல ஒர்க் பண்றது, என்னைக்காவது விளாகிங் பண்ணா ஓரளவுக்கு பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இதான் இந்த வீடியோன்னு எடுத்துக்கலாம். அது புலம்புற வீடியோவா இல்ல? ஸோ அதான் நீங்க சொல்லுங்க, விளாகிங் பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நடக்கிற அந்த விளாகிங் கல்ச்சர் பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? இன்னொன்று, இந்த விளாக்ல பேசுறதே ரொம்ப கேஷுவலா பேசுவாங்க. முன்னாடிலாம் வந்து விளாக்ஸ் ஏன்னா எப்பவாவது பண்ணுவாங்க, கேஷுவலா பேசுவாங்க, நடக்கிறது வந்து அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து விளாகிங்க்குன்னே பர்சனல் லைஃபை மாத்துறாங்க இல்லைங்களா? ஸோ அதனால வந்து என்னங்க இப்போ இன்னைக்கு நாங்கள் பண்ண போறோமே, இன்னைக்கு நீங்க பண்ண போறேன், ஏன் அப்படி பேசுறோம்? போய் சாதாரணமா பேசுங்க. தலைப்பு செய்தி, நாங்க இன்னைக்கு என்ன இங்க பண்ண போறோம், அந்த மாதிரி வீடியோ தான் டப்புன்னு க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏன்னா அது ஃபேக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அவங்க வந்து இதுதான் என் வாழ்க்கையில் நடக்குது, நான் அப்படியே விளாக் பண்றேன் அப்படின்னா அது இந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால இதுலலாம் வந்து நம்ம வீடியோஸ்க்கு வந்து அவ்வளோ வியூவர்ஷிப் வரது இல்லை, வராது, என்டர்டெய்னிங்காக அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அதான் விஷயம். சார் நீங்க சொல்லுங்க, விளாகிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப இருக்கிற விளாகர்ஸ், அதுவும் இந்த மாதிரிலாம் இப்போ நான் வந்து பண்ற விளாகர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.
அவ்வளோதாங்க. இதை பற்றி தான் பேசணும்னு வந்தேன். ஆஸ் வெல் அஸ் என் சேனலோட நிலைமையும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு வந்தேன். எனக்கும் நம்பிக்கை ரொம்ப போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும்னு வந்தேன். ஸோ அவ்வளோதாங்க. நான் உங்களை சீக்கிரமாக வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.